முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்கள் கூட்டம். ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு முதல் முறையாக ஆலோசனை. மாநில சுயாட்சி தொடர்பான பரிந்துரைகளை வழங்க ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் குழு அமைப்பு. ஜனவரி மாதத்தில் இடைக்கால அறிக்கை தாக்கல் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. உயர்நிலைக்குழு இடைக்கால அறிக்கையை ஜனவரி மாத இறுதிக்குள்ளும் இறுதி அறிக்கையை 2 ஆண்டுகளிலும் அரசுக்கு வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாநில சுயாட்சி தொடர்பாக குழு அமைத்தது தேர்தல் நேர நாடகம் என அதிமுக விமர்சனம். மாநில சுயாட்சியால் நாட்டின் வலிமை குறைந்துவிடும் என பாஜக குற்றச்சாட்டு. நெல்லையில் பென்சில் பிரச்சனையால் அறிவாள் வெட்டுக்கு உள்ளான பள்ளி மாணவனுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. பள்ளியில் காவல்துறையினர் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விசாரணை. பென்சில் பிரச்சனை என்று காவல்துறையினர் கூறுவதை ஏற்க முடியாது என மாணவனின் பெற்றோர் கருத்து. முழுமையாக விசாரிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். பாமக பொதுச் செயலாளர், பொருளாளர் ஆகியோருடன் அன்புமணி ஆலோசனை. அனைத்து பிரச்சனைகளும் சுமூக முடிவுக்கு வந்துவிட்டதாக ஜி.கே. மணி பேட்டி. சென்னை மெரினா கடற்கரைக்கு செல்ல மக்களிடம் கட்டணம் வசூல் என்ற செய்திக்கு மாநகராட்சி ஆணையர் மறுப்பு. நீலக்குடி கடற்கரை திட்ட பராமரிப்பு செலவை மாநகராட்சியே ஏற்கும் என விளக்கம். கோவையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி. காலவரம்பற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிய விசைத்தறி உரிமையாளர்கள். திருப்பூரில் குடிநீர் குழாய் பதிப்பதற்காக குடியிருப்பு பகுதிகளில் வெடிவைப்பு. வீடு சேதமானதால் மக்கள் அதிருப்தி. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழா திருக்கல்யாண தரிசனத்திற்கு ஆன்லைனில் பதிவு. கட்டணமில்லா தரிசனத்துடன் 200 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் கட்டணம் நிர்ணயம் என அறிவிப்பு. வேலூர் மாவட்டத்தில் வக்ஃப் வாரிய இடத்தில் உள்ள வீடுகளுக்கு வாடகை கேட்டு நோட்டீஸ் அனுப்பியதால் மக்கள் அதிர்ச்சி. குடியிருப்பவர்களை அகற்றுவது நோக்கமில்லை என வக்ஃப் வாரியம் விளக்கம். வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று விசாரணை. 70க்கும் மேற்பட்ட மனுக்களை விசாரிக்கிறது தலைமை நீதிபதி அமர்வு. நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் டெல்லி நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்த அமலாக்கத்துறை. சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மீது குற்றச்சாட்டு. திருப்பதி மலையில் ட்ரோன் பறந்ததால் பரபரப்பு. வீடியோ எடுத்த ராஜஸ்தானைச் சேர்ந்த இளைஞர் கைது. வர்த்தக போர் விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு சீனா பதிலடி. போயிங் நிறுவனத்தில் இருந்து பொருட்களை வாங்க சீன நிறுவனங்களுக்கு தடை விதிப்பு. தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை குறைவாகவே பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக சென்னையில் துணைவேந்தர்களின் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது.
பல்கலைக்கழக வேந்தர் பொறுப்பில் இருந்து ஆளுநரை நீக்குவது, பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை தமிழ்நாடு அரசுக்கு வழங்குவது ஆகியவை தொடர்பான மசோதாக்களை ஆளுநர் RN ரவி நிலுவையில் வைத்திருந்தார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்ததுடன் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து நிலுவையில் இருந்த 10 மசோதாக்களை சட்டமாக மாற்றியதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு அண்மையில் வெளியிட்டது. அதில் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட 2023ஆம் ஆண்டிலேயே சட்டமானதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மாலை 5 மணிக்கு நடைபெறும் இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் உயர்கல்வியை மேம்படுத்துவதற்கான இந்த ஆலோசனை நடைபெற உள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மேலும் முதல் முறையாக முதலமைச்சர் தலைமையில் துணைவேந்தர்களின் கூட்டம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. மாநில சுயாட்சி தொடர்பான பரிந்துரைகளை வழங்க ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் குழு அமைத்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் அறிவிப்பு வெளியிட்ட முதலமைச்சர் மாநிலங்களின் உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்படுவதாகவும் அடிப்படை உரிமைகளையே மத்திய அரசிடம் போராடி பெற வேண்டிய இக்கட்டான நிலையில் இருப்பதாகவும் வேதனை தெரிவித்தார். மாநிலங்கள் அனைத்து அதிகாரங்களையும் கொண்டவையாக விளங்கினால்தான் மாநிலங்கள் வளர்ச்சி அடையும் என்றும் அதன் வழியாகத்தான் நாடு வலிமை வரும் எனவும் கூறினார். இதனை உணர்ந்து மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்கின்ற பரந்துபட்ட கொள்கை முழக்கத்தினை தமிழ்நாடு தொடர்ந்து முழங்கி வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். அனைத்து மாநில நலன் கருதியே நாம் நம்முடைய வாதங்களை முன்வைக்கிறோம். மாநில சுயாட்சி குறித்த விவாதங்களில் முதல் குரல் என்றுமே தமிழ்நாட்டில் இருந்துதான் ஒலிக்கத் தொடங்கும். இதனால் மத்திய மாநில அரசுகளின் உறவை மேம்படுத்தும் பரிந்துரைகளை வழங்க குழு அமைப்பது மிக மிக அவசியம் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திடவும் உச்சநீதிமன்ற மேனாள் நீதியரசர் திரு குரியன் ஜோசப் அவர்களை தலைவராக கொண்ட குழு அமைக்கப்படுகிறது. மேலும் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியுமான அசோக் வர்தன் ஷெட்டி, தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் முன்னாள் துணைத் தலைவர் நாகநாதன் ஆகியோர் உறுப்பினர்களாக இருப்பார்கள் எனவும் முதலமைச்சர் அறிவித்தார். ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் குழுவின் பணிகளை பட்டியலிட்ட முதலமைச்சர் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்வார்கள் என தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகளின் உறவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசமைப்பு சட்ட விதிகளையும் அது தொடர்பாக நடைமுறையில் உள்ள சட்டங்கள், ஆணைகள் மற்றும் கொள்கைகளை ஆராய்ந்து உயர்மட்ட குழு மறுமதிப்பீடு செய்யும் என முதலமைச்சர் தெரிவித்தார். மாநில பட்டியலில் இருந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட துறைகளை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவது குறித்த வழிமுறைகளையும் மாநிலங்கள் சவால்களை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளையும் இந்த குழு பரிந்துரை செய்யும் என அறிவித்தார். நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் குந்தகம் ஏற்படாத வகையில் நிர்வாகம், சட்டப்பேரவை, நீதிமன்ற கிளைகளில் மாநிலங்கள் அதிகபட்ச தன்னாட்சி உரிமை பெறுவதற்கான பரிந்துரைகளையும் இந்த குழு வழங்கும் என குறிப்பிட்டார். 1971ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்ட ராஜமன்னார் குழு மற்றும் மத்திய மாநில உறவுகள் குறித்த மற்ற ஆணையங்களின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு அறிக்கை வழங்கும் என கூறினார். குரியன் ஜோசப் தலைமையிலான உயர்மட்ட குழு வரும் ஜனவரி மாத இறுதிக்குள் இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்யும் எனவும் 2 ஆண்டுகளில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யும் எனவும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். மாநில சுயாட்சி தொடர்பான குழு அமைத்திருப்பது திமுக அரசின் தேர்தல் நேர ஸ்டண்ட் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். காவிரி நதிநீர் அது அப்படியே கோயிலா, கச்சத்தீவு யாரால் தாரை வர்க்கப்பட்டு தெரியும். கல்வியை பொறுத்தவரை மாநில பட்டியலில் இருந்தது. அன்னைக்கு இந்த எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் மாற்றி அமைச்சாங்க. மாநில பட்டியலுக்கு திருப்பி கொண்டு வந்திருந்தா அது உண்மையிலே ஒரு மாநில உரிமையை நீங்க மீட்டுன்னு சொல்லலாம். மாநில அரசுகள் மீது மத்திய அரசு போர் தொடுத்து வருவதாகவும் மாநில சுயாட்சியை சிதைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். மாநில சுயாட்சியால் நாட்டின் வலிமை குறைந்துவிடும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். தேர்தலை முன்னிறுத்தி ஏதாவது ஒரு தீர்மானம் ஏதாவது கொண்டு வரணும் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையிலேயே மக்களுக்கு விரோதமானது, இந்த தேசத்திற்கு விரோதமானது, வருங்கால நாட்டிற்கு நமக்கு அது மிக விரோதமான ஒரு செயல். அரசியலில் கூட்டணி சேரலாம், கூட்டணி மாறலாம், ஆனால் மாநில உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என கூறிய சட்டப்பேரவை பாமக குழு தலைவர் ஜி.கே. மணி முதலமைச்சரின் அறிவிப்பை வரவேற்றார்.